த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்மள பெரும்பாலானவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்க மாட்டோம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமைய பார்த்தா அது எப்படிப்பட்ட கொடுமையான சூழல் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருப்போம். அவங்க இறந்து போயிருப்பாங்க. பில்லு கட்ட பணம் இல்லாதனால அந்த உடலை நம்ம கிட்ட கொடுக்க மாட்டோம்னு மருத்துவமனை நிர்வாகம் சொல்லுவாங்க. அது எவ்வளவு கொடுமையான ஒரு சூழல். இத பத்தி ரமணா மாதிரியான நிறைய திரைப்படங்கள்ல நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த சம்பவம் அப்படின்றது இந்தியா முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா தனியார் மருத்துவமனைகள் பில்லு கட்டல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்படியான உடல்களை அவங்க வச்சுக்க முடியுமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. கடந்த 2020வது வருஷம் மத்திய பிரதேச மாநிலத்துல சுமார் 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபரை இதே மாதிரி மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவரு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாங்க. ஆனா அவருடைய உடலை அவருடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காம அந்த மருத்துவமனை நிர்வாகம் இழுத்தடிச்சாங்க. வெறும் 11,000 ரூபாய் பில் அப்படின்றது பாக்கி வச்சிருந்தாங்க. அந்த பணத்தை கொடுத்தாதான் இந்த பிணத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அவ்வளவு தூரம் கராரா இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரல்லாம் ஆச்சு. ஆனா சோசியல் மீடியால வைரல் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதே மாதிரியான சம்பவங்கள் வேற இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும். இது அஸ்ஸாம் மாநிலத்துல அதிக அளவுல இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால 10/7/2025 அன்னைக்கு அஸ்ஸாம் மாநிலத்துடைய அமைச்சரவை மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மருத்துவ கட்டணம் கட்ட முடியல அப்படின்ற காரணத்துக்காகவே யாருடைய உடலையும் எந்த மருத்துவமனை நிர்வாகமும் தர மறுக்க கூடாது. அப்படி ஒருவேளை மறுத்தாங்கன்னா அந்த மருத்துவமனை 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் செயல்பட தடை விதிக்கப்படும். தொடர்ச்சியா அந்த மருத்துவமனை அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அவங்க வாழ்நாள் முழுக்க எங்கேயுமே மருத்துவமனை ரன் பண்ண முடியாத மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் அப்படின்றதும் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளவு விரைவா உடல்களை கொடுக்கணும்? போஸ்ட்மார்ட்டம் நடந்த அடுத்த 2 மணி நேரத்துல உடல்களை ஒப்படைச்சிருக்கணும். அப்படி ஒப்படைக்கல அப்படின்னா இதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரையும் அஸ்ஸாம் மாநில அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல தொடர்பு கொண்டு புகார் தெரிவிச்சா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அந்த உடலை மீட்டு சம்பந்தப்பட்ட உறவினர்கள்ட்ட கொடுப்பாங்க. இதை நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத அஸ்ஸாம் மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படி செய்யறதுக்கு சட்டத்துல விதிமுறைகள் இருக்கா? நிறையவே இருக்கு. ஆர்டிகல் 21, அதாவது அரசியல் சாசனத்துடைய சட்டப்பிரிவு 21 படி டிக்னிட்டி, அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்வை சுயமரியாதையுடனும் ரொம்ப கண்ணியத்துடனும் வாழ்வதற்கு நம்ம எல்லாருக்குமே அடிப்படை உரிமை அப்படின்றது இருக்கு. இது வெறும் உயிர் வாழக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்ல, உயிரிழந்த உடல்களுக்கும் அது இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனாலதான் உயிரிழந்த உடல்களை அவமானப்படுத்தினா அதுவும் குற்றவியல் சட்டத்துக்கு கீழே தண்டனைக்குரியது அப்படின்றத ஏற்கனவே வகுத்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி உயர் நீதிமன்றம் தேவி சிங் சௌஹான் வர்சஸ் ஸ்டேட் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்குல பணம் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நோயாளியோ இல்லாட்டி உயிரிழந்தவர்களுடைய உடலையோ தரமாட்டேன்னு சொல்ற நடைமுறையை நாங்க முழுமையா நிராகரிக்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. வெறும் தீர்ப்புகளா மட்டும் இல்லாம குற்றவியல் தண்டனை சட்டத்தின் கீழையும் இது தண்டனைக்குரியதுதான். குறிப்பா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டவிரோதமா ஒருத்தரை பிடிச்சு வைக்கிறது சட்டப்படி குற்றம். இது உயிரிழந்த உடல்களுக்கும் பொருந்தும் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஐபிசி செக்ஷன் 340 படியும் இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ் கீழே செக்ஷன் 127 கீழையும் இது தண்டனைக்குரிய குற்றமா இருக்கு. ஒருவேளை எதிர்காலத்துல நீங்களோ உங்க குடும்பத்தாரோ இப்படியான ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல சிக்கிறீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் வச்சு நீங்க சட்ட போராட்டமே நடத்த முடியும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இதுல இன்னொரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அது பில்லு கட்டாம இருந்தா அது தப்பு தானே. அப்ப அதை மீட்கிறது அப்படின்றது அந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கூடிய உரிமை தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். நிச்சயமா அது அவங்களுடைய உரிமைதான். பணைய பொருளா ஒரு உடலை பிடிச்சு வச்சுக்கிறது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தேவைப்பட்டா அந்த மருத்துவமனை நீதிமன்றங்களுக்கு போலாம், காவல்துறைக்கு போலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு சட்டத்துல என்ன அங்கீகரிக்கப்பட்ட வழி இருக்கோ அதைத்தான் பின்பற்றணுமே தவிர மனித குலத்துக்கு எதிரான இப்படியான கேவலமான நடைமுறைகளை பின்பற்றக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த மருத்துவமனைகள் நடந்துக்கக்கூடிய இந்த அடாவடித்தனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவங்க சைட்ல இருந்து செய்யறது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க பர்சனலா ஹாஸ்பிட்டல்ஸ்னால ஏதாவது ஒரு மோசமான சூழல்ல சிக்கி இருக்கீங்களா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்க வழக்கமான ஊடகங்கள்ல பார்க்க முடியாது. ஆனா இது சம்பந்தமான படிப்பினையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.